ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கான தகுதிகள்லாம் என்னென்ன, ஃபார்ம் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். www.icds.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஜாப் நோட்டிஃபிகேஷன், டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அப்ளிகேஷன் ஃபார்ம், டீட்டெயில் ஆஃப் வேகன்சிஸ் இப்படி இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதில் பாருங்கள், முக்கியமானது என்னென்னாக்க இந்த போஸ்ட்டுக்கு அந்த வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், இது மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் கான்ட்ராக்ட் பேஸ் 1 இயருக்கு மட்டும்தான் இது. இதில் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் லெவல் ஹெல்ப் டெஸ்க்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 போஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 24/11/2021 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது வந்து லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 24/12/2021 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா அதாவது போஸ்ட்டு தந்தாலும் வந்து மாறும். அதாவது ஜாபு என்னென்ன போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டு தந்தாலும் மாறும். அதை வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான். போஸ்ட்டுக்கு தந்தாலும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும். அதனால் வந்து ஆஸ் ஆன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆஸ் இன் டிஓஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி. அதுக்கடுத்து வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரீட் ரைட் ஸ்பீக் வெரி ஃப்ளூயண்ட்லி அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டில் இருக்குன்னா இப்போ வந்து இதுக்கான ஏஜ் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து இது வந்து பிடிஎஃப்பில் இப்போ டவுன்லோட் ஆகும். இதில் பாருங்கள், இப்போ வந்து வேக்கன்சி டீட்டெயில் வந்து வேக்கன்சி வந்து அதாவது இப்போ 5 போஸ்ட்டு பார்த்தா, அதாவது மேன் பவர் அட் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் வந்து 5 போஸ்ட் இருக்குன்னு பார்த்தா அது என்னென்ன பொசிஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு, அக்கௌண்டன்ட் 2 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒரு போஸ்ட்டு, செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் ரைட் சைடில் பாருங்கள், எல்லாமே கான்ட்ராக்சுவல் தான், பர்மனெண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்க்கு வந்து எத்தனை போஸ்ட்டுனாக்க மொத்தம் 10 போஸ்ட்டு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் 5 போஸ்ட்டு, அதாவது 1 பெர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது மேன் பவர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்க்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி இருக்குங்கிறத பார்த்தோம். அதனால் வந்து கோஆர்டினேட்டர் 5 வேக்கன்சி இருக்குது, 1 பெர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே வேக்கன்சி உள்ள டிஸ்ட்ரிக்ட். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் வந்து 5 பேர், அதே மாதிரி 1 பெர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா மேன் பவர் அட் பிளாக் லெவல் ஹெல்ப் டெஸ்க்கு. பிளாக் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் 28 பேர் எடுக்கிறாங்க, அதாவது 1 பெர் பிளாக், ஒரு பிளாக்கு ஒருத்தர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 52 பேர் எடுக்கிறாங்க, 1 பெர் பிளாக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த பொசிஷனுக்கு வந்து என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கன்சல்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட், அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஜாப்பு. இதுக்கு வந்து 60,000 ரூபா வந்து மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சிஏசிஎஸ், சிஎம்ஏ அல்லது எம்பிஏ ஃபினான்ஸு, அதாவது 55% மார்க்கோடு வாங்கியிருக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோடு இல்லாமல் 1 இயர் வந்து கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 35 வயசு வரணும், அதாவது 35 வயசுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. மற்றபடி வந்து இதனுடைய டீட்டெயில்டெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது டிசைரபிள் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 30,000 ரூபா பர் மந்த் சேல்ரி. இவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஜி டிகிரி இன் காமர்ஸ் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் சிடபிள்யூ இன்டர், இல்லைன்னா சிஏ இன்டர் வித் தான் அட்லீஸ்ட் 50% மார்க் வாங்கிடணுங்கிறாங்க. இவங்களுடைய ஏஜ் வந்து அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக.
அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. அதில் அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஏஜ் 20 இயர்ஸ், அதாவது 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ப்ராஜெக்ட் அசோசியேட், இவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி 25,000 ரூபாய். இவங்க வந்து கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி. இவங்க வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய ஏஜும் பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்ற டீட்டெயிலாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ஏன்னா வந்து 1 by 1 வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா இது வந்து அவர் கணக்கில் போயிடும். அதனால் வந்து மெயினானது மட்டும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் டிஇஓ, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து 15,000 சேலரி. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட். அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில்லு, ஹையர் கிரேடு லெவல் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அசோசியேஷன். அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏஜ் வந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து 30,000 ரூபாய் சேலரி. குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் அல்லது சர்டிஃபிகேஷன் அல்லது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதில் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில். இவங்களுடைய ஏஜ் வந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், இவங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து 18,000 சேலரி. இவங்க வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அல்லது சோஷியல் சயின்ஸு, நியூட்ரிஷன் இது மாதிரி படிச்சிருக்கணுங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா பிளாக் கோஆர்டினேட்டர், இவங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து 20,000 சேலரி. அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், அதாவது எனி கிராஜுவேட், அதாவது வந்து ஜென்ரலாக கிராஜுவேட்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் டெக்னாலஜி அண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், இவங்களுக்கான சேலரி பர் மந்த் வந்து 15,000. இவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டு, எனி கிராஜுவேட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் கம்யூனிட்டி ஆர் லோக்கல் கவர்மெண்ட். இவங்களுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம், அதாவது 5 வேக்கன்சி பார்த்தோம். அந்த 5 வேக்கன்சி வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு, டிஇஓ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் வேக்கன்சி இந்த 5 போஸ்ட்டாக. அதுக்கு அடுத்தது உள்ளது பாருங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பேஸ் 1. இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன போஸ்ட்டு எந்த பிளேஸில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த பிளேஸில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி, எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் வரும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குதோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தால உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட அப்ளை பண்ணலாம். அதுக்காக வேண்டி டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே பார்த்துட்டே வாங்க, அப்படியே எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்டு, இதில் வந்து பாருங்கள் மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 95 வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும், ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் தான் இருக்குது. அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட் நேம் வந்து மேலே இருந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய நேம் வந்து இதில் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலே ஃபீமேலான்னு போட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதாவது ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுங்கிறாங்க, அதாவது 10th மார்க் ஷீட்டு இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் as on 1/7/2021, அதாவது இப்போ ஏஜ் வந்து 28 வயசு அப்படின்னு வச்சுங்க. அதாவது 1/7/2021 படி 28 வயசை தாண்டி இருக்கக்கூடாது, அதாவது 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா சிங்கிளா அப்படிங்கிறத போட்டுங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த பேரண்ட்டோடைய நேமு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் ரிலீஜியன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி போடுறீங்களா கம்யூனிட்டி ப்ரூஃப் வந்து, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து 10th 12th டிகிரி, அதாவது பிஜி, அதுக்கப்புறம் அதர்ஸு, அதாவது 10th 12th யூஜி பிஜி அதர்ஸ் இது வரலாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த இயர் வந்து முடிச்சிங்க, அதாவது 10th 10th எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினீங்க, என்ன கோர்ஸு. அதே மாதிரி 12th எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் கோர்ஸ். அதே மாதிரி யூஜி எந்த இயர் முடிச்சிங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸு. இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இருக்கிறத வரல நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, கவர்மெண்ட்டில் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதனுடைய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் இஃப் எனின்னு போட்டிருக்காங்க. வேறு வந்து அதில் கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத வந்து நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்கிறாங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இது மாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதனால் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ப்ரூஃபில் உள்ள மாதிரி டைப் பண்ணிவிடுங்க, அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அது கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் எழுதிருங்க. இமெயில் ஐடி வந்து அதையும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட், உங்களுடைய சிக்னேச்சரை வந்து மறக்காமல் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவரில் வச்சு, அதாவது ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டோட எல்லாத்துலேயுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சைன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, அதாவது ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். 24/12/2021 5:45 மணிக்குள்ளே, ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே வந்து ரிசீவ் வர்ற மாதிரி அனுப்பி வைக்கணுங்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கவரில் வந்து மேலே எழுதிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக் எல்லாமே எழுதிக்கலாம். கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வச்சோன்னா இதுதான் வந்து இந்த ஐசிடிஎஸில் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மெத்தடு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வச்சிட்டிங்கன்னா போதும். யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் வந்து மறக்காமல் 24/12 வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.